வணக்கம். திருச்சபையில் இருக்கக்கூடிய சபைகள் குறித்து ஒரு சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிஆர்ஐ என்று சொல்லக்கூடிய கிறித்துவ காங்கிரிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சபைகள் இணைந்து தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் தமிழக ஆயர் பேரவையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இயக்கம். டிஎன்பிசி, சிஆர்ஐ என்பது இரண்டு நிறுவனங்களும் இணைந்து செயல்படக்கூடிய போக்கு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த சபைகள் குறித்து யாரும் கேள்வி எழுப்புவதில்லை. குறிப்பாக கிறித்துவ இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள், முதன்மை இயக்கமான தலித் கிறித்துவ விடுதலை இயக்கம் DCLM மற்றும் ஒரு சில புரட்சிகரமான இயக்கங்கள் எல்லாம் இவர்களோடு பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் இன்றைய தகவலில் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நிறுவனங்கள், இந்த சபைகள், இவர்களுடைய வருமானங்கள், இவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் என்பது திருச்சபைக்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருந்தாலும் கூட அந்தந்த சபைகள் அவரவர்களுடைய காங்கிரிகேஷனோடு தனித்த நிறுவனங்களாக செயல்படுகிறார்கள். இருபால் துறவரத்தோறும் நடத்துகிறார்கள். குறிப்பாக குருக்கள் நடத்துகிறார்கள், கன்னியர்கள் நடத்துகிறார்கள். கன்னியர்கள் பல்வேறு சபைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையும் இப்பொழுது பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், வளர்ச்சி அடைகிற கட்சிகள், வளர்ச்சி அடைகிற இயக்கங்கள் ஒரு கருத்து முரண்பாடோடு வருவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஆதிக்க குணம் கொண்ட அந்த நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிற பொழுது அவைகளை குறித்து பேசாமல் இங்கே எந்த விதமான மாற்றத்தையும் நிகழ்த்திவிட முடியாது. மக்கள் மேம்பாட்டு கழகம் என்பது மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக போராடுகிற ஒரு கட்சி. அதே வேளையில் அது எந்த காரணத்தை கொண்டும் கிறித்துவ மாண்பை சீர்குலைத்து விடக்கூடாது. கிறித்துவ அறநெறியை தாண்டி செல்லக்கூடாது. கிறித்துவத்திற்குள்ளே இருந்து கொண்டு கிறித்துவத்தில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை சரி செய்வதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோமே தவிர, ஆயர்களோடு, குருக்களோடு, கன்னியர்களோடு, கிறித்துவ நிறுவனங்களோடு ஒரு மோதல் போக்கை உருவாகிவிடக்கூடாது என்பதிலே மக்கள் மேம்பாட்டு கழகம் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறோம். ஒரு சில நிர்வாகிகள் என்னிடத்தில் பல்வேறு நிறுவனங்களை பற்றி குறை சொல்லுகிற பொழுது நான் அவர்களிடத்திலே சொல்லுவது, இணக்கமாக செல்லுங்கள், அனுசரித்து செல்லுங்கள், முதிர்ச்சியோடு அணுகுங்கள், அன்பாக பேசுங்கள், அவர்களிடத்தில் சென்று நம்மளுடைய குறைகளை கனிவாக எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதனை நான் அடிக்கடி கூறி வருகிறேன். இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட காங்கிரிகேஷன்ஸ் செயல்பட்டு வருகிறது. ஆனால் அந்த சபைகள் எல்லாம் கிறித்துவ மக்களுக்கு உண்மையிலேயே உழைக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் உயர்த்தப்பட்ட சமூகமாக, முன்னேறிய சமூகமாக, பொருளாதாரம் நிறைவுற்ற சமூகமாக, வேலைவாய்ப்புகளை பெற்ற சமூகமாக கிறித்துவ சமூகம்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் கிறித்துவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி கொண்டு கிறித்துவ நிறுவனங்களாக இருந்து கொண்டு கிறித்துவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான் எமது குற்றச்சாட்டு. ஆக இந்த நிறுவனங்கள் குறித்த ஆய்வுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சபைகள் குறித்த வருமானங்கள் யாருக்கு செல்கிறது? ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து துறவற வாழ்க்கை மேற்கொண்டு குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, உடன்பிறப்புகளை விட்டு அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டு அந்த நிறுவனங்களுக்காக உழைக்கிறார்கள். எண்ணற்றவர்கள். அதிலே குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும், ஆண்களும் பெண்களுமாக பல்வேறு சபைகளில் இவர்கள்தான் நிரம்பி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறவர சபைகளுடைய குருக்களோ அல்லது கன்னியர்களோ, சபை தலைவிகளோ அல்லது சபை தலைவரோ ஒவ்வொருத்தரும் அரக்கர்கள் போல் செயல்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குமரி கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணி செய்கிற பொழுது, அப்படி வருமானம் ஈட்டுகிற பொழுது
அப்படிப்பட்ட வருமானங்கள் இந்த சபைகளுடைய பணங்கள் எல்லாம் யாருக்காக செல்கிறது? இந்த சபைகள் எல்லாம் யாருக்காக உழைக்கிறார்கள்? இந்த சபைகள் எல்லாம் தலித் கிறிஸ்தவர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக ஒரு நாள் கூட வந்து போராடியதில்லை. இந்த சபைகள் எல்லாம் ஒரு நாள் கூட ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்ததில்லை. இந்த சபைகளுடைய அருட்சகோதரிகளோ கன்னியர்களோ தலித் கிறிஸ்தவர்களுக்காகவோ வன்னிய கிறிஸ்தவர்களுக்காகவோ இதுவரை வீதிகளில் வந்து போராடவில்லை. இது வட இந்தியாவில் ஒரு கலவரம் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இங்கே இந்த இயக்கங்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் இவர்களுக்காக போராடுகிறார்கள், உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சபைகளுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்குமான உறவு நாளுக்கு நாள் பிரிந்து கொண்டே போகிறது. இந்த உறவு பலப்படுத்த வேண்டும், இந்த உறவு எட்ட வேண்டும். அப்படி என்றால் இந்த சபைகளுடைய பொறுப்புகளில இந்த மக்கள் இடம்பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய பணப்பயன்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு திரும்பி வர வேண்டும். அப்படி வந்தால் ஒழிய இந்த சபைகள் எதிர்காலத்தில் பெரும் சபைகளாக வளர்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். எனவே இந்த சபைகள் குறித்து இந்த சபை தலைவிகள், இந்த சபையினுடைய தலைவர்கள் மறுபரிசீலனை பண்ண வேண்டும். கிறிஸ்தவர்களை அரசியல் அதிகாரத்துக்குள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தருவதிலும் கிறிஸ்தவ நிறுவனங்களில கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை தருவதிலும் ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பதிலும் அவர்கள் சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மக்கள் மேம்பாட்டுக் கழகம் கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.